அதிமுகவிலே இணையும் எடப்பாடியின் மகன் வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எந்த ஒரு குடும்பத்திற்கும் சொந்தமான கட்சி என்பது கிடையாது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது ஒரு சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டன் கூட அதிமுகவிலே உச்சகட்ட பதவிக்கு வர முடியும். அதற்கு உதாரணமாக நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களே இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லியாகணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் அதிமுகவிலே இணைய வேண்டும் என குரல்கள் என்பது எழுந்திருப்பதுதான் தற்சமயம் அதிமுக வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மூலமாக ஆலோசனை கூட்டம் போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக ஆலோசனை கூட்டங்கள் என்பது போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதாவது இப்போ ஒரு மாவட்டம் இருக்கின்றால் நேற்று தினம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கிளை நிர்வாகிகள் முதற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் வரைக்கும் அனைவரையுமே பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலே ஆலோசனை கூட்டம் போடப்பட்டது. அந்த ஆலோசனை கூட்டத்திலே அதிமுகவுடைய தோல்விக்கு என்ன காரணம், அதிமுக தோல்வி ஏன் எதனால் அடைந்தது, நாம் என்ன வேலைகள் செய்யல, மக்கள் மத்தியிலே நாம் என்ன தவறுகளை செய்தோம் என கிளை நிர்வாகிகள் முதற்கொண்டு அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே நமது அதிமுகவுடைய துணை பொதுச்செயலாளர் கே.பி. முனுசாமி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாராம். அதாவது கே.பி. முனுசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவினர்களுடைய வாரிசுகள் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே ஓபிஎஸ் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் கூட ஓபிஎஸ் உடைய மகனையும் அதிமுகவிலே கொண்டு வந்திருந்தார். நமது அதிமுகவுடைய முக்கியமான தலைவர் கூடிய ஜெயக்குமார் அவர்கள் கூட அதிமுகவில் அவருடைய மகனை உள்ளே கொண்டு வந்திருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் இன்று வரைக்கும் அவருடைய மகன் மிதுன் அவர்களை எந்த இடத்திலும் முன்னிலைப்படுத்த கிடையாது. இனி வரக்கூடிய நாட்கள் என்பது அதாவது இளைஞர் கூடிய மையப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது அனைத்து அரசியல் கட்சிகளும். திமுகவை எடுத்துக்கொண்டோம் என்றால் உதயநிதி இருக்கிறார், அதே போல தமிழக வெற்றி கழகத்திலே விஜய் இருக்கிறார், இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்துவிட்டார். அதிமுகவில் மட்டும்தான் நாம் சீனியர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறோம். ஆனால் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் அவர்கள் அதிமுகவிலே இணைய வேண்டும் என தற்சமயம் ஒரு குரலை கொடுத்திருக்கிறார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரே வரியாக முடித்து விட்டாராம். அதிமுக என்பது குடும்ப கட்சி என்பது கிடையாது. அதிமுக என்பது புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம், ஜெயலலிதா அம்மையாரால் கட்டி காப்பாற்றப்பட்ட இயக்கம். நமது எம்ஜிஆர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் யாரிடம் கட்சியில் இருக்கிறார்களா? கிடையாது. அதே போல ஜெயலலிதா அம்மையாருடைய வாரிசுகள் அதிமுகவிலே இருக்கிறதா? கிடையாது. அதிமுகவிலே முக்கியமான பொறுப்புகளை அலங்கரிக்கிறார்களா? கிடையாது. அதே போலத்தான் நாமும் இருக்க வேண்டும். என்னுடைய மகனையும் அதிமுகவிற்குள்ளே கொண்டு வரக்கூடிய விருப்பம் என்பது எனக்கு கிடையாது. அவர் வேறொரு கட்சியில் இணைந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதிமுகவிலே அவர் வந்தால் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது அவருக்கு கிடைக்கும். அதன் காரணமாக அதிமுக குடும்ப அரசியலாக குடும்ப கட்சியாக மாற்றம் செய்யப்படும். இது நமக்கு தேவை கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிமட்டத்துடன் ஒரு சாதாரண ஒரு அடிமட்டத்துடன் கூட உச்சகட்ட பதவிக்கு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலைவருடைய விருப்பம். அதைத்தான் நாம் நிறைவேற்ற வேண்டும் என கே.பி. முனுசாமி அவர்களுக்கு பதிலடிகளை கொடுத்திருக்கிறார் நமது எடப்பாடி பழனிசாமி என சொல்லி இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.